வரும் 13ஆம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணத்தை துவங்க முடிவு செய்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். சுற்றுப்பயணம் தொடர்பான அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் தொடர்ந்து ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் அடுத்த கட்ட நகர்வுகளை தொலைபேசி மூலம் கேட்டு வருகிறார். இந்நிலையில் வரும் 13ஆம் தேதி திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை துவங்க தவேக தலைவர் விஜய் முடிவு செய்திருக்கிறார். தொடர்ந்து காவல்துறை அனுமதி வழங்குவதில் இழுபறி நீடிப்பதாக தவேகவினர் இது தொடர்பாக குற்றச்சாட்டை தெரிவித்து வருகின்றனர். முதலில் உரையாற்றும் இடத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டது, ரோட் ஷோவிற்கு அனுமதி இல்லை என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு தயாராகும் வகையில் விஜய் உள்ளிட்ட கட்சியினர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இந்த பயணமானது மேற்கொள்ளப்பட இருக்கிற நிலையில் அரியலூர் மாவட்ட தொடர்ந்து அடுத்தடுத்த நகர்வுகளுக்கு தவேக தயாராகி வரக்கூடிய நிலையில் இந்த அனுமதி கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருப்பது என்னென்ன விவரங்கள் பதிவு செய்திருக்கின்றன என்பது குறித்தான விரிவான தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். உங்களுடைய விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் அரசியல் சுற்றுப்பயணத்தை வரக்கூடிய 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து துவங்க இருக்கிறார் என்பது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அந்த நிகழ்வுக்கான அதிகாரப்பூர்வ காவல்துறை அனுமதிக்காக இன்று காலை கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் நேரடியாக முக்கிய நிர்வாகிகளுடன் சென்று மாநகர காவல் ஆணையரிடம் இந்த மனுவை கொடுத்திருந்தார். முதல்ல சத்திரம் பேருந்து நிலையத்தில் அவர் உரையாற்றுவதாக இருந்தது. அதாவது டோல்கேட் உள்ளிட்ட 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரோட் ஷோவாக சென்று சாலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களை சந்தித்தவாறு சென்று அவர் அந்த உரையாற்றும் இடத்திற்கு செல்வதாக இருந்தது. சிலர் சத்திரம் பேருந்து நிலையம் அவருடைய மத்திய பகுதியில் இருப்பதால அவர் வரக்கூடிய வழியிலேயே திட்டமிடப்பட்டிருக்கூடிய மரக்கடை என்னும் பகுதியில உரையாற்ற இடத்தை மாற்றுமாறு காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில மரக்கடை அந்த பகுதிக்கு நேரடியாக பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் சென்று ஆய்வு செய்தனர். அது மட்டுமல்லாமல் இடமாற்றத்திற்கான 2ஆம் கட்ட மனுவும் அவர் கொடுக்க இருந்த நிலையில உரையாற்றுவதற்கு மட்டுமே அனுமதி கிடைத்திருப்பதாகவும் 8 கிலோமீட்டர் தூரம் நகரின் மத்திய பகுதிகளில் அவர் ரோட் ஷோ செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் தவேக தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.